இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி 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 சரி. வெட்டிக்காரங்களே அப்ப சொல்ல டான்ஸ் கரவல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா நல்லா இருக்கீங்களா? அவுத்து விடுவோமா? அவுத்து. மைச்செட்டுக்காரனே வணக்கம். சாப்பிட்டீங்களா? ஏனே இப்படி வச்சிருக்கீங்க மூஞ்சிய? நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அருமையா இருக்குது. இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கிறதே பெரிய விஷயம். என்ன சொல்றீங்க கொழுந்து? கண்டிப்பா கண்டிப்பா. மிருதங்காரே என்ன பவுடர் அடிக்கிறீங்களா சாமானுக்கா? ஆமா நல்ல வாசனையை வச்சுக்கோங்க சாமானு. அப்பதான் யாராவது பக்கத்துல வர முடியும். ஆல்ரெடிக்காரே கையெல்லாம் சரியாயிருச்சா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கை வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா? கையில உங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல. நான் தான் என்ன டோர் டெலிவரியை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன வீட்டுக்கு டோர் டெலிவரி செய்யறேனா? சரி அண்ணே ஹலோ ஹலோ நல்லாவெல்லாம் வேணாம். ஹலோ 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 உன் ஜாமான வேலை செய்ய எத்தனை பேர் வர்றது? ஏ மிருதங்க இளைஞர்லாம் இருக்கீங்களா? ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா ஒரு சத்தங்கத்தம் போடுவீங்கன்னு பார்த்தா ஒரு விசிலு ஒரு கைதட்டு ஒரு சத்தம் எதுவுமே இல்லையே. இருக்கீங்க இருக்கீங்க இளைஞர்லாம் இருக்கீங்க. சரி சரி சரி. யூடியூப் எடுக்கவும் அண்ணா தம்பி அவர்களுக்கு இரவு வணக்கம். போட்டு 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 ஆரம்பிச்சிருவோமா? அண்ணே நல்லா இறுக்கி விடுங்க. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எந்த பால தொப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எந்த பால தொப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எந்த பால தொப்பு தாண்டா. ஏறி நல்லா உழுப்பாட்டு மாமா பழத்த நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உழுப்பாட்டு மாமா பழத்த நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எந்த பால தொப்பு தாண்டா. இதெல்லாம் ஓரமாவா? நான் கூட எனக்கு என்னமோ ஓட்டேன்னு என்னமோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. ஒழுக்கமான பையன் நீங்க. நீ பையன் இல்ல கெல்ட்டு முண்டோம். என்ன பையங்கிற? வெடிக்காரே நல்லா இருக்கனா? உங்களுக்கு என்ன அம்சமா இருக்கீங்க? பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட தொழில் ரொம்ப அருமையா இருக்கு. அத பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. அடேங்க அப்பா நல்லா மேல தூக்கி வச்சு கீழே டம்முன்னு பூசணிக்காய் மாதிரி போட்டு உடைக்க மாட்டேங்களே. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நல்லா அருமையா இருக்கு. ஜன்னல தான் திறந்து வச்சு மாமா நமக்கால விரிச்சு வச்சு ஜன்னல தான் திறந்து வச்சு மாமா
நேரங்காலம் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா. இடையில இவர் போட போறாரா? இங்கு டான்ஸாக நடிக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த சுமதி அவர்களுக்கு கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்த ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இளைஞர் அணி சார்பாகவும் மகளிர் அணி சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். நானே போட்டுட்டு இருந்தா இப்படி எங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிடும்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க அக்கா வேற வந்திருக்காங்களா? இதெல்லாம் என்னங்க ஆட்டம்? எங்க அக்கா வருது பாருங்க, அவங்க அடேங்க அப்பா, அதுதான் கொண்டாட்டம். ஆமா, அவ பேர் எல்லாம் சும்மா வெத்து வேட்டு ஆட்டம். இது பித்தலாட்டம், அதுதான் ஒரிஜினல் ஆட்டம். அப்படியா? ஆமா, கூப்பிடுறோமா? நாடக மேடைதாங்க. அடி ஆத்தி எம்புடுக்கு. என்னது? அட எம்புடுக்கு. எம்புடுக்கா? எல்லாமே அப்படிதான் இருக்கு. எம்புட்டுங்கறியா? அப்பா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா பாரதி என்னால கட்டுப்படுத்தவே முடியலையே. இன்னைக்கு என்னப்பா ஒரே குஷியா இருக்குது. அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இன்னைக்கு பக்கம் மேல எல்லாம் ஜாலியான ஆளா இருக்குது. சந்தோஷம். உங்களை பார்த்தனே எனக்கு கிளம்புது. அப்புறம் பக்கம் மேல அனைவரையும் நான் உளுந்துக்கிட்டு நக்கும். அடுத்து மைக் செட் ஓனர் அரே வணக்கம் சொல்லுது. வணக்கம் சொல்லுது. அப்புறம் ஊருக்காரங்களே நான் உளுந்துக்கிட்டு நக்கும். விடிஞ்சிரு பரவாயில்லையா? விடிஞ்சிரு பரவாயில்லை. வணக்கம் சொல்லுது. அப்புறம் யூடியூப் சேனல் எத்தனை பேர்? யாராரு பேர் எனக்கு தெரியாது. நான் புதுசு தானே, எனக்கு பேர் தெரியாது. யூடியூப் சேனல் பேர் என்னங்க? பேர் சொல்லுங்க. பேர் தெரியாதா? ஏய் பேர் சொல்லுங்கப்பா. ஏய் நேரமாச்சே சொல்லி தொலைங்கயா. எனக்கு பேர் தெரியாது. தலையில அடிச்ச மாதிரி பேரை சொல்லக்கூடாது. அவர் யூடியூப் சேனல் எடுக்க அன்பு செல்ல குஞ்சுகளுக்கு. செல்ல குஞ்சுகளா? அப்ப ஆள் எடுக்கலையா? இல்லங்க, அவங்க எல்லாம் இப்படி நம்மள அழகா எடுக்கறனால தான் நம்ம எல்லாருக்கும் கலகலன்னு தெரியும். அப்படி நல்லா போலாமா? பொம்பளை பிள்ளை மேடை வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டிப்பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரேப் பண்ணணும், புள்ள கொடுக்கணும். வாடா ரொம்ப நாள் ஆச்சு, செஞ்சு வா. ஹலோ 1 2 3 6 6 6. என்ன சொன்ன? ஏகா ரொம்ப நாள் ஆச்சா? கொஞ்சம் இன்னர் வைங்க, கொஞ்சம் ஷார்ப் வைங்க, கொஞ்சம் அவுட்டர் குறைங்க. பட் கேட்டு பருகின பத்தி சொல்லுமா? முன்னாடி மேடைக்கு முன்னால கித காமிச்சிட்டு படுத்து கிடக்குற உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா முடிஞ்சு கிடக்குது? அட எந்திரடா. மேடைக்கு முன்னாடி பொளந்துக்கிட்டு கிடக்குற பச்சிக்கவா ஒன்ன மட்டும் குஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. என்னடா சுடுதண்ணியை குடிச்சு ஊத்த போறியா? என்னங்க பண்றீங்க? இல்ல இப்படி தேய்ச்சியல. அது ஏன் அப்படி கஷ்டப்பட்டு? அப்ப ஊருக்காரங்க முன்ன நீங்க என்ன அவமானப்படுத்துற. அதானே?
இந்த மேடையில ஒரு டான்ஸ் வந்து பெட்டிக்காரனை அவமானப்படுத்திருச்சுன்னு காமிச்சிட்டு போடுறேன். இப்ப நான் ஒண்ணும் செய்ய சொல்லல. இங்க இருங்க, நீங்க இப்படி ஆனீங்கல்ல, சரி ஏதோ தூசி இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற கடையில பிரஷர் எடுத்து கொடுத்து ஏன்னா அப்படியே புழுதி அடைஞ்சு கிடக்குதுல. ஏங்க நான் ஒரு நடன மங்கை, நடனத்தை அப்படி காமிச்சிட்டு இருக்கேன். வினய முன்னி ஆடுறேன். ஏன்னா யூடியூப் சேனல் 2 சேனல் பெரிய சேனல், ஆமா தினமும் ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணே கடையனே தங்க பண்ணேனே என்னண்ணே சொல்லவே இல்லை வச்சீங்களா? இல்லையா நாடகத்துலயா? நாடகம் அப்ப திருச்சி விஜய்னா ஏதாவது வித்தியாசமா செய்யணும் அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்ப நீ என்ன காமிச்சிட்டு இருக்க? இல்ல நீங்க அப்படி பண்ணீங்களா? அதுதான் வேற ஒண்ணும் தப்பு இல்லையே. மனசுல வேற எதுவுமே இல்ல. வேணா மணிகண்ட பிரபு, சத்தியமா நம்ம 2 பேருக்கு இருக்கிற உறவை ஊர்ல காமிச்சு கொடுத்துருவேன். எங்க 2 பேருக்கும் பஸ் காசு கொடுங்க, நான் திருச்சி கிளம்புறேன். திருச்சிக்கு 100 ரூபாய் பத்தாது. பரவாயில்ல, என்கிட்ட பாஸ் இருக்கு, 100 ரூபாய் இருந்தா போதும். இப்ப உங்க பழக்க வழக்கம் வந்ததுல இருந்து என்னைய காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க. நீங்க ஊர்க்காரங்களே கேளுங்க, நியாயத்தை கேளுங்க. இந்த புள்ள என்ன பாடுச்சு? வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல பாட்டு. அதுதானே பாட்டு, அதான் பாட்டு. வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளனா அது மத்த டான்ஸ்கார புள்ள வரையில நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு பாடு. திருச்சி விஜய் மேடையில் நிக்கிற பாட்டை மாத்து. இந்த மாத்திரை அவ்வளவுதானே, இந்த மாத்திரை பாருங்க, நல்லா கேளுங்க சரியா? போட்டேன் எல்லாத்தையும். 1 1 30 கிலோ ஆக மொத்தம் 60 கிலோ. 1 1 30 கிலோ ஆக மொத்தம் 60 கிலோ. போன வருஷம் பாட்டுடா இது. நீ கண்ணு வச்சு ஒரு பக்கம் தொய்வாயிடுச்சு. சத்தியமாவா? இப்ப கொஞ்சம் இறங்கிருச்சு, மாத்தி பாரு. 1 1 25 கிலோ ஆக மொத்தம் 50 கிலோ. இந்த ஆட்டம் பேர் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை தெரியாம ஆடல, அந்த பிள்ளை தெரிஞ்சுதான் ஆடுது. இந்த ஆட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன தம்பி பேர் இதுக்கு? ஆங்கிலத்துல பெல்லி டான்ஸ். இதுக்கு பேர் குண்டி டான்ஸ். நீ வாசி. அதத்தான் சுறுசுறுப்பு கொடுத்தோம். ஏன்னா 2 டான்ஸ் போட்டிருக்காங்க. ஆமா, அதனால அனுசரிச்சு தொழில பண்ணணும். இல்லன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு ஒரு ஆளு மேல சரியான கடுப்பு இதுல வந்த நானு. யாரு? இந்த மருதமணி பையரா. மருதமணி பையலா? ஆமா. அவர் வெளில வரவே இல்லையே, என்ன வரைக்கும்? இந்த ஆளு வெளியில வர வேணாம்னு தான் சொல்றேன். ஏன் என்னாச்சு? எப்ப இவள இந்த ஏய் பூயின்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க? ஏய் யாரா அது? வந்தனா கையிலே அவுத்து விட்டுருவேன் தெரியுமில்ல? என் சேரி தெரியுமா? யாராரு மருதமணிக்கு ரசிகர் இருந்தீங்கன்னா எந்திரிச்சு போயிருங்க. என்னையா அப்பனா கூட்டமே போயிரு மாட்டிருக்கு. கூட்டமே இந்த ஆளுக்கா? இந்த ஆளா என்ன செஞ்சு கிழிச்சான்னு இந்த ஆளுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு கூட்டம்? மொன்ன பைய, முடிச்சவிக்கு பைய, மொல்ல மாதிரி பைய, அட பொம்பளை பொறுக்கி பைய.
என்னக்கா அப்படியே சொல்ற எல்லாத்தையா? அப்புறம் என்ன ஆனா இன்னைக்கு இந்த ஊருக்காரங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். உண்மையாலுமே இந்த நாடகம் அமைச்சவங்களுக்கும் வாங்க. இங்கு டான்ஸாக நடிக்கும் திருச்சியை சேர்ந்த விஜய் அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணே இது அண்ணே 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 ஒரு நிமிஷம். அக்கா எனக்கு பொன்னாடி அணிவித்த அழகு மாமா. ஆமாவா? ஆனா நல்ல ஆம்பளை போடவான்னு கேட்டுட்டு போட்டு போறாப்புல. ஒரு சில ஆளு கேட்காமே போட்டுருது. அதனால எனக்கு பொன்னாடி அணிவித்த அன்பு அழகு குஞ்சி கருத்த குஞ்சிக்கு நன்றி நன்றிகள் தான் வணக்கம். எதுக்காக இந்த ஊருக்காரங்களை நன்றி சொன்னா, இந்த மாதிரி கலையரங்க அமைச்சிருக்கீங்க, ஆண்கள் தனியா பெண்கள் தனியா உட்காரத்துக்கு அமைச்சிருக்கீங்க. அதுவும் இன்னைக்கு இந்த மருதமணி வர்ற மேடை பூரா இந்த மாதிரியே போடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, உள்ள உட்காந்து அந்த ஆள் பவுடர் போடுறது இல்லை. எந்த டான்ஸுக்கார புள்ள வந்தாலும் குறுகுறுன்னு இதையே பார்க்கறது. மைக்கு போட்டு வெளிச்சமா சொல்லிவிடுறானு எதுன்ட்டு தெரியுமா? அதனால பரதமணி வருவதற்கு முன்பதாக என்னுடைய தொழில் இன்னைக்கு சுருக்குறேன். திண்டுக்கல் சுமதி ஆடல் அழகி அபிநய சுந்தரி என் உடன்பிறவா சகோதரி நானும் இணைந்து செய்வோமா? ஒரு ஆளுக்கே தாங்க முடியாது.